சிங்காரவேலன் அவர்களை பற்றி உள்ள ஒரு பிரஸ் மீட் இது. ஒரு விழாவரியாக வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பாக வந்து எடுத்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து அவர் எப்படி வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னா அதுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து இந்த பிரஸ் மீட் வந்து இதோடைய விளக்கங்கள் தந்த பிறகு தயாரிப்பாளர் சங்கம் இனி வரும் காலங்களில் சிங்காரவேலன் அவர்களை பற்றி யார் யார் என்னென்ன பிரச்சனை இருக்குது இங்கே கொண்டு வந்து அவர் பேச வச்சு அவரை பற்றி நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்காமல் விட முடியாது. காரணம் அவர் எல்லாரும் ஏமாத்துக்கின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டால் பதில் சொல்ல வேண்டிய தயாரிப்பாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தியேட்டர் அசோசியேஷன் எல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் அது வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் பார்க்கணும், கவனிக்கணும் என்பதற்காகத்தான். அதனால் நீங்கள் மனிதாபிமானமோடு சிறந்த முறையில் ரஜினி சார் அவர்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாரும் அது வந்து நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அது அவதூறு விளைவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எல்லாருமே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால் இது வந்து விளக்க உரை சிறப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் போட்டு அந்த தம்பி கொடுத்த பேட்டினால அந்த படத்தை படம் பார்க்க வரணுன்ற எண்ணத்தையே தகர்த்த ஒரு புள்ளது. அதோட மட்டும் இல்லை, இந்த 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 படத்தை வந்து ராக்ல இவர் வேந்தர் மூவிஸுக்கு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து அதே வேந்தர் மூவிஸுக்கு கால் ஷீட்டு கொடுன்னு இப்போ பேசுறாரு. ஸோ முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி சொல்லி குழப்பிக்கினே இருக்கிறது வேலையாகி போச்சு அவருக்கு. அவர் அநியாயமாக அந்த பாதிக்கப்பட்டுக்கிறாரா. கங்காரு ப்ரொடியூசர் அமைதி படைன்னு ஒரு படத்தை சக்ஸஸ் கொடுத்த ஒரு தம்பி, அழகான ஒரு படம், அது அருமையாக அது அந்த படம் சேட்டலைட்டில் வரும்போது பாருங்கள், ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை அருமையாக பண்ண வேண்டிய படத்தை வந்து கில் பண்ணிட்டார். அனுபவம் இல்லாத அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இந்த இவங்களை கொடுத்தாரு. திறந்த சீசன் புதுசாக தெரியும், யாருக்கும் தெரியாது இல்லையா. ஏதோ உசிலம்பேட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவர் போய் அந்த ஊரில் போய் ஒரு டாக்டரை பிடிச்சி பேசி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ தானே தகவல் வருது. அதுவும் இனி வரும் காலையில் விழிப்புணர்வாக தயாரிப்பாளர்கள் நான் விழிப்புணர்வு காட்டுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் சினிமா நிறைய இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியவே தெரியாது. பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரிய வரும். 5D கேமரா வச்சு படம் எடுக்கிறதுலாம் இங்கே மெம்பராக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரும்போது தான் இங்கே தெரிய வருது. அதனால் இப்போ வந்து ஒவ்வொன்றா தெரிய வருது. தயாரிப்பாளர் அதுக்கான நல்ல சார் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் என்ன நடைமுறைனா, படங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து விற்கிற படங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறாங்க, விநியோக சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க. மெம்பர் இல்லாதவங்கன்னா படம் வாங்கிட்டு வந்து தான் மெம்பர் ஆவாங்க. ஏன்னா நாங்கள் மெம்பர்ஷிப்புக்கு என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தை வச்சுருக்கோன்னா, ஒரு படத்தோடு வந்தால் தான் மெம்பர்ஷிப்பை பண்ணுவோம், சும்மா யாரும் என்ரோல் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க படம் வாங்கிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் நேரத்தில் மெம்பர் ஆக முடியும். அதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள். நாங்களே சொல்றோம்ல, யாருமே ஆதரிக்கல. நீங்க வந்து ஒரு வியாபாரம் நடக்குது, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது. லாபம் வந்தா நீங்க கொடுக்கறதுல, நஷ்டம் வந்தா கேட்கறது நியாயம் கிடையாது. ஆனா ரஜினி சார் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் தரலான்னு சொல்லும் போது அதை வந்து என்னதான் இருந்தாலும் அவர் தடுக்க முடியாதுல்ல. அதான் சொன்னா திருப்பூரவங்களும், அதாவது தடுக்க நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கா? கொடுக்குறேன்னு சொல்ல நிறுத்துங்கன்னு சொல்லலையே. எதுக்கு சார் கொடுக்குறீங்க, நாளைக்கு எல்லாரும் கேட்பாங்க சார் சொல்லலை. மனிதாபிமான அடிப்படையில் தர வேண்டும் என்று சொன்னதை சிறப்பாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து லாபம் வந்தால் கொடுக்கறது கிடையாது, நஷ்டம் வந்தால் கேட்கறது தவறு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து சார். நாங்கள் முதல் இடத்துல சொன்ன பாருங்க, விநியோகஸ்தர் ஃபெடரேஷனில் வந்து அவங்க சொல்லும்போது நாங்கள் முதல் வார்த்தை அதான் சொன்னோம். நீங்கள் எங்களை கேட்டு போய் படம் வாங்கினீங்களா? இல்லை. நீங்கள் நேரடியாக வியாபாரம் பண்ணீங்க. லாபம் வந்தால் எங்கிட்ட வர போகிறீங்களா? இல்லை. நஷ்டம் வந்தால் எங்கிட்ட வர்றீங்க. உங்கள் பாடு அவங்க பாடு அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்பிச்சோம். இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு போராட தெரியாதா? இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லா போராட்டத்திலையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எந்த போராட்டத்திலையும் எந்த சங்கம் ஈடுபடலை. தனிப்பட்ட முறையில் வாங்கினவங்க 4-5 பேர் தான் வந்து போராடினாங்க ஒழிய, நாங்கள் சங்கத்தின் சார்பு என்ன காரணம்னா, சங்கத்தின் சார்பு இப்போ போராட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் 1000 படத்துக்கு போராடணும். சினிமா ரிலீஸ் ஆனது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சினிமாவில் ஓடுற சினிமா இருக்குது, ஓடாத சினிமா இருக்குது. எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கா, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் இழந்திருக்கோம். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் போராட்டங்கிறது என்றைக்குமே நடந்தது கிடையாது. என்ன பண்ணுவோம்னா, ஒரு படத்தில் நஷ்டமாச்சுன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு படம் ரிலீஸில் சரசார்ட்டு போய் கேட்போம், சார் அந்த ப்ரொடியூசரோட பணம் கொடுக்கணும் சார், ஒரு 10-50 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குது, ஒரு 30 லட்சம் விட்டு கொடுங்க சார். ராத்திரி 12 மணிக்கு போய் கெஞ்சி ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனையோ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கம்மியாக கொண்டு தருவாங்க, தயாரிப்பாளர் போய் கேட்போம். இந்த மாதிரின்னு தயாரிப்பாளருக்கு ஒரு சிரமம் இருக்கும். எல்லாம் 8 நாள் 9 நாள் பஞ்சாயத்து பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ண படமெல்லாம் உண்டு. இப்படி தான் பண்ண மொழியா நஷ்ட ஈடுன்னு மட்டும் சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சரித்திரத்தில் எந்த பத்திரிகையாளராக கேள்விப்பட்டிருக்கீங்க? கிடையாது. 6,70 லட்ச ரூபா வந்திருக்கு சார். இது வரைக்கும் 6,70 லட்சம் இது வரைக்கும் வந்திருக்கு. இனி வர வேண்டியது 2.5 பேலன்ஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ? 6,26 வச்சுக்கலாம். அதில் வராது சார். இனி கொடுக்க வேண்டியது கோயம்புத்தூருக்கு 2,60 லட்சம் கொடுக்கணும், வேந்தர் மூவிஸுக்கு 2,30 கொடுக்கணும், சவுத் நார்த்துக்கு 1,33 கொடுக்கணும். ஆக 6,19 லட்சம் கொடுக்கணும் சார். இதை வந்து ப்ரொடியூசர் வந்து
இன்னைக்கு நீ மீட்டிங் முடிச்சுட்டு நாளை காலையில் நீங்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் வாங்கி அனுப்பிவிட்ருங்க, சண்டேக்குள்ள நாங்கள் அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கார். இவங்க செட்டில்மெண்ட் ரசீட் கொடுக்கறது தான் லேட்டு. கோயம்புத்தூர்காரரும் இந்த இவங்க சவுத் நார்த்துக்காரரும் கொடுக்கணும் சார். சவுத் நார்த் பார்ட்டி இப்போ தான் தானு சார்ட்டு பேசினார். நைட் ஆஃபீஸ்க்கு வந்து ரசீட் கொடுத்துட்றேன், எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சார் இந்த 3 பேரும் கொடுத்த உடனே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி கொடுத்துருவோம் சார். இனிமேல் லிங்கா பிரச்சனைங்கிறதே கிடையாது. அது ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ். அதான் மெயின் கேட்டது.